ஒருத்தரும் ஃபோட்டோ எடுத்துக்கோ, நமக்கு எடுத்துக்கிட்டு பாக்கியமே இல்லை. எம்ஜிஆர் வந்து பாதாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், வாங்கிட்டு வாங்கினாங்க. மக்கள் ரகம் இந்த பக்கம் நிற்கிறாரு. டைரக்டர் இப்படி போனார் பாருங்க, டைரக்டர் பிடிச்சி இழுத்துறேன். ஏர்போர்ட்டில் என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. இதெல்லாம் வீடியோவில் இருக்குது. அதிகபட்ச என்னுடைய ஆசை சினிமாவில் வரும்போது என்னன்னா, அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அதான் மக்கள் ரகம் எம்ஜிஆர் அவர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். அது பெரிய, அது நிறைவேறத்துக்கு என்னுடைய குருநாதர் வந்து ஒரு பெரிய வாய்ப்புனா, ஒரு படத்துக்கும் அவர் படம் பார்க்க வந்துடுவார். மௌனகீதங்கள் முதல் படம் மக்கள் தலைவர் வராரு, டேரக்டர் அந்நேரத்துக்கு போய் டேரக்டர் டேய் பண்ண ரீலில் போய் கரெக்ஷன் போய் பண்ணிட்டு நான் ரீல் தூக்கின்னு போயிடுறது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து பாதாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவார், வாங்கிட்டு வாங்கினாங்க. அந்நேரத்துக்கு வருவார், எம்ஜிஆர் அவர் உள்ளே போயிடுவார். ஒருத்தரும் ஃபோட்டோ எடுத்துக்கோ, நமக்கு எடுத்துக்கிட்டு பாக்கியமே இல்லை. தள்ளி தள்ளி போச்சு. நான் பார்த்தேன், டார்லிங் டார்லிங் விடக்கூடாது, இது எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படின்போது கரெக்டாக உள்ளே போயிட்டார். செக்யூரிட்டிலாம் சொல்கிறாங்க, லேட் நைட் வருவார், சிஎம் டயர்டாக இருப்பார், நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. 7 மணி ஃபோட்டோகிராஃபர், என்ன நடக்குதோ தெரியாது, நான் ஃபோட்டோ எடுத்துறேன் அப்படின்னு அந்த 7 மணி மிரட்டி படம் பார்த்து வெளியே வர்றார். மக்கள் டேரக்டர் முன்னாடி வர்றாரு. நான் டக்குன்னு விட்டு போயிட்டு, நான் இந்த படத்தை அசோசியேட் டேரக்டர்னா வாட்ச்மேன் நடிச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டார். மக்கள் ரகம் இந்த பக்கம் நிற்கிறாரு. டைரக்டர் இப்படி போனார் பாருங்க, டைரக்டர் பிடிச்சி இழுத்துறேன். நான் நடுப்புற, மக்கள் ரகம் இந்த பக்கம், எங்கள் டைரக்டர் இந்த பக்கம், ஒரு ஃபோட்டோ. இதை பார்க்குறவங்களாம் காதல் மூக்கெல்லாம் புகை வருதுங்க. என்ன இது அநியாயமாகுது, இந்த பாண்டியை போய் இப்படி எடுத்து போடணும். பார்க்குறவங்களும் அப்படியே முறைக்கிறாங்க. அந்த பார்வைப்பட்டிருக்கு. நான் அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன். என்னை விட மக்கள் தலைவர் மேலே பாசம் உள்ள ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை சுட்டாங்க. நான் உட்காந்து அழுதேன். ஏன்னா நம்ம நல்ல பேர் இதான் நம்முடைய ஆசையில் வச்சுருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் நான் பாவம் படம் எடுத்து அந்த படம் பார்த்து அப்புறமா என் கல்யாணத்துக்கு வந்தார். ஏர்போர்ட்டில் என் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. இதெல்லாம் வீடியோவில் இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு புகைப்படம் தவற விட்டால் நாள் கடந்து, அது மாதிரி உண்மையான பாசம் பட்டு வச்சுருந்தா நாள் கடந்து அது வீடியோவாக கிடைக்கும். ஒரு தள்ளி தள்ளி போதுன்னா, இனிமேல் படம் எடுக்க ஆசைப்படுற டைரக்டர்கள் டைரக்ஷனை கற்றுக்கிறீங்க, கதையை கண்டுபிடிக்கிறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்க வேண்டியது, நம்ம நண்பர்கள் அதில் யாராவது ஒருத்தர் இந்த செல்வராஜ் மாதிரி இருக்காரா? செல்வராஜ் மாதிரி ஒரு நண்பர் இருந்து சினிமாவுக்கு அந்த பிறகு நீ நான் பணம் செலவு பண்ண, நீ பராடியா? எவ்வளோ யதார்த்தவாதிங்க அவர். அவர் பாட்டு பேசிட்டே போகிறாரு. பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி உள்ள நகாசெலாம் வைக்கிறார். பேச்சாளராக வந்தால் பிரமாதமாக வரலாம். ஏன்னா அவர் எவ்வளோ யதார்த்தத்துக்கு உச்சம், படத்து கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கிளைமேக்ஸ் என்ன தெரியுங்களா அப்படின்றாரு. ஐயோ இதை தான் கட்டி காப்பாற்ற பார்த்தா அவ்வளோ யதார்த்தமான ஒரு மனிதர். எங்கள் டைரக்டராக அவர் என்னென்ன சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்தவங்களாம் சொல்கிறாங்க, நேரடி உதவியாளர், உங்களுக்கு நேரடி சிஷ்யன்னார். அவர் மனசில் இருக்குன்னா நாங்கள்லாம் மறைமுகமான சிஷ்யன். எவ்வளோ பெரிய பேர், அவ்வளோ பெரிய மனுஷங்கிட்ட வேலை கற்றுக்கிறதுக்கு வாழ்நாள் முழுக்க நாங்கள் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கலாம். எங்கள் டைரக்டரை பற்றி சொல்கிறேன், தயாரிப்பாளராக எங்கள் டைரக்டர் பேர் பெற்று வரணும். கபடின்னு ஒரு படம் டைரக்டர், அந்த படத்தை நான் நடிக்கிறேன், நான் டைரக்ட் பண்ணுறேன். டைரக்டர் தான் கதைவசனம், கதை திரைக்க வசனம், அப்புறம் ப்ரொடியூசர் அவர். பணம், மூளை, அறிவெல்லாம் அவருக்கு, நடிக்கிறது தான் நான். எல்லாத்தோட ஒரு பெரிய விஷயம், அவர்கிட்ட நான் வந்து அவர் ஆஃபீஸ் பாய் மாதிரி தான் சேர்ந்த உள்ள. அப்பேற்பட்ட பையனை தன் கம்பெனியில் கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் பார்த்து பார்க்குறாருன்னா அவருக்கு இருக்க மனசு அவருக்கு தான். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள், போராட்டம், எதிர்பாராத காரணங்களால் அதில் பொருளாதார சிக்கல். டைரக்டர் நானும் உட்கார பேசுவோம், எனக்கு அப்படியே மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது நடந்த ஒரு விஷயம், ஒருத்தர் சொல்கிறாரு என் காதுபடுவே, நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ பணம்லாம் தேவைப்படுது, அதனால் நீங்கள் பேசாமல் ரிலீஸ் பண்ணால் விட்டுட்டா பெட்டரில்ல, அதில் உங்களுக்கு நட்டம் குறையும் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ டைரக்டர் சொல்கிறாரு, அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு, கபடியை நான் இது வரைக்கும் 6 ப்ரொஜெக்ஷன் நின்றுக்கிட்டே பார்த்துருக்கேன். நான் உட்கார சேர் கொடுக்கல, பார்த்துருக்கேன், ரசிக்கிறேன், நான் எழுதுனேன், என் டைலாக்கு சீனு எல்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பாண்டியராஜன் இந்த படத்தை நல்லா வந்திருக்கு, டைரக்டர் படம் நம்பி இதுக்கப்புறம் தான் வாழ்க்கை இன்னும் கூடுதலாக உயரும்னு நம்பிக்கையோடு இருக்கிறான். இந்த கலையை நான் உண்மையாக நேசித்தா இந்த படத்தை எப்படியா நிப்பாட்டுறது, ரிலீஸ் பண்ணி பார்க்கலையா? அதுதான் டைரக்டர். பண சிக்கல் என்ன வந்தாலும் சரி, இந்த கலையை நம்மளை காப்பாற்றும், விட்டுறாது. அந்த வகையில் அவர் தயாரிப்பாளராக அற்புதமான மனிதர்.